அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை அறிந்து கொண்டு அறிவு சார்ந்த வாழ்வியல் முறையை நாம் வகுத்து கொண்டு வாழ்ந்தோமேயானால் இந்த நாள் மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையே ஜெயித்து விட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். சார், நம்ம முன்னோர்கள் ஒரு அறிவு சார்ந்த வாழ்வியல் முறைகளை நமக்கு கடத்தி கொடுத்துட்டு போனாங்க. விளையாட்டிலிருந்து வாழ்வியல் முறைகள் இருந்து இன்னைக்கு அந்த இதுலேருந்து அப்படியே மாறி 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 வந்து இன்றைக்கு விளையாட்டுகளின் மூலமாக விபரீதங்கள் நடந்து கொண்டிருக்குங்க. ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருந்த சமூகத்திலிருந்து இன்றைக்கு எப்படி மாறி இருக்கும் சார்? துப்பாக்கி சுடுற மாதிரி ஒரு விளையாட்டு வந்திருக்கு வீடியோ கேம்ல. சின்ன பிள்ளைங்க துப்பாக்கியில் எப்படி சுட்டுக்கிட்டே வர மாதிரி அதை நெட்ல நிறைய பேர் உட்காந்து இவனை சுடுறா அவனை சுடுறா இவனை சுடுறான்னு ஒரு விளையாட்டு இருக்கு சார். இப்படி துப்பாக்கியில சுட்டு சுட்டு விளையாட மாதிரி ஒரு விளையாட்டு. அமெரிக்காலலாம் உண்மையிலேயே துப்பாக்கிகளை எடுத்து குழந்தைகள் துப்பாக்கி எடுத்து கொண்டு போய் சுடக்கூடிய காட்சிகள் நிறையாவே நடந்திருக்கு. அப்படி ஒரு விளையாட்டு சென்று மக்கள் மனதில் அப்படி பதியுது. ரெண்டாவது விஷயம், ஒரு விளையாட்டுல ஓடிக்கிட்டே வருவாங்க, அப்படியே தவுவான், ஓடி அப்படி தவுவான். இந்த விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பையன் என்ன தெரியுமா சார் பண்ணிக்கான்? தான் வீட்டு மொட்டை மாடிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொட்டை மாடிக்கும் ஓடி வந்து தவ்வுறேன்னு தவ்வி நடுவுல விழுந்திருக்கான் சார். நடுவுல விழுந்து இறந்து போயிருக்கான். விளையாட்டுகளின் மூலமாக மனம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னா, இப்ப நம்ம அந்த காலத்துல விளையாட்டை கூட அறிவு சார்ந்த விளையாட்டுகளாக இருந்தது. இப்ப நீங்க கல்லா மண்ணான்னு ஒரு விளையாட்டு இருக்கும். கல்லா மண்ணான் அந்த சின்ன வயசுல நம்ம விளையாடி இருப்போம். கல்லா மண்ணான்னு கேட்பாங்க. இப்ப கல்லுல போய் நின்னா அவங்க மண்ணுக்கு வரும்போது போய் உடனே தொடணும். இல்ல கல்லுல போய் நின்றுட்டாங்கன்னா அங்கிருந்து சொல்லுவாங்க, ஓ மண்ணுக்கு வந்துட்டேன் உலக்கரிசி தின்னுட்டேன் இப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஓ மண்ணுக்கு வந்துட்டேன் உலக்கரிசி தின்னுட்டேன். என்ன தெரியுமா அர்த்தம்? ஓ மண்ணுல வந்து நின்றுகிட்டு இருக்கேன், கொஞ்சோண்டு அரிசி எடுத்து திங்கனாலே நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உலக்கு அரிசி திங்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஓ மண்ணுல வந்து நின்று உலக்கு அரிசி திங்கிற அளவுக்கு நான் உன் மண்ணுல வந்து நின்றுகிட்டு இருக்கேன்ப்பா, ரொம்ப நேரமா உன் மண்ணுல வந்து நின்றுட்டு இருக்கேன், என்னை உன்னால ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல. என்ன தெரியுமா அர்த்தம்? நம் மண் மீது நமக்கு பற்று இருக்க வேண்டும். நம் மண்ணில் அந்நியர்களின் ஊடுருவலை நாம் தடுக்க வேண்டும். நம் மண்ணின் மீது தேசத்தின் மீது மிகப்பெரிய பற்றோடு ஒருவன் இருக்க வேண்டும் என்று காட்டக்கூடிய, நம் மண் நமக்கான மண்ணாக இருக்க வேண்டும் என்று காட்டக்கூடிய விளையாட்டாக இந்த கல்லா மண்ணான்ற விளையாட்டு இருந்துச்சு. சரி, விளையாடி முடிச்சுட்டாங்க. விளையாடி முடிச்சோட என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவரவர் வீட்டுக்கு அவரக்கா சோத்துக்கு அப்படி சொல்லிட்டு போவாங்க. அவரவர் வீட்டுக்கு அவரக்கா சோத்துக்கு, பக்கத்து வீட்டுக்கு பாவக்கா சோத்துக்கு, புள்ளத்தாச்சி வீட்டுக்கு புளியங்கா சோத்துக்கு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. விளையாட்டு முடிஞ்சோடனே என்னன்னா அவரக்கா பாவக்காலாம் நல்லா விளையாடிட்டு வந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை தரும். அதே போல நீங்க புள்ளத்தாச்சி வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு புளிப்பு இந்த கார்ப்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால புளியோதரை அதிகமா பண்ணுவாங்க, புளிச்சோதரை அதிகமா பண்ணுவாங்க. புள்ளத்தாச்சி வீட்டுக்கு புளியோதரை சோத்துக்கு அப்படின்னு சார் வாழ்வியல் முறைகளை விளையாட்டில் கற்றுக் கொடுத்தவர்களாக நாம் இருந்திருந்தோம். இன்னைக்கு இந்த சமூக வலைதளம் எதை சார் கற்றுக் கொடுக்குது? ஆபாச கிடங்குகளை கற்றுக் கொடுக்குது, முட்டாள்தனத்தை கற்றுக் கொடுக்குது சார். ஆபாச நடனங்கள் புரிந்தா நம்ம பின்னாடி நிறைய ஃபாலோயர்ஸ் வந்துடலாம்னு நினைக்கிறாங்களே. அவ்வை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, எது இனிதுன்னு கேட்கும்போது இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை துழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது கனவிலும் நினைவிலும் அவர் சொல் கேட்பதுதானே அவை கற்றுக் கொடுத்தாங்க. அறிவார்ந்த சமூகமாக ஒரு சமூகம் இருந்தால் மட்டும்தான் அது இனிமையான சமூகமாக இருக்க முடியுங்க. அறிவினர் சொல்றதை கேட்கறதாங்க இனிமையான சமூகமாக இருக்க முடியும். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் நம்ம மிகப்பெரிய உளவியலையும் மிகப்பெரிய அறிவியலையும் நம் தமிழர்கள் பின்பற்றினாங்க சார். மூதேவி போனாதான் சீதேவி வரும்னு ஒரு வார்த்தை சொல்லுவோமா? மூதேவி போனாதான் சீதேவி. நம்ம என்ன நினைச்சிடறோம்? இது ஏதோ சொலவடையாகவோ பழமொழியாகவோ அல்லது ஒரு பழக்க வழக்கமாகவோ சம்பிரதாயமோ நினைச்சிடறோம். மூதேவினா திருமகளினுடைய அக்கா, ஸ்ரீதேவினா திருமகள் நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. தமிழர்கள் எப்படி தெரியுமா சார் வச்சிருக்காங்க? அதை ரொம்ப அழகா, மூதேவினா மூத்த தேவியா. அது என்ன தெரியுமா மூத்த தேவி? இந்த மாட்டு தொழுவம் வைக்கிறாங்கல்ல, மாட்டு தொழுவத்துல மாட்டு தொழுவத்தினுடைய குப்பையெல்லாம் ஒரு இடத்துல சேகரிச்சு வைப்பாங்க. மாட்டு சாணம், கீழே விழுந்த வக்கோல், இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல போய் சேகரிச்சு வைப்பாங்க. அது பேரு தான் மூத்த தேவியா. இதை எடுத்து கொண்டு போய் வயக்காட்டுல போடுவாங்க. வயல்ல விவசாயம் பார்க்கக்கூடிய வயல்ல அது உரமாக மாறும். வயலுக்கு உரமாக மாறும். வயலுக்கு உரமா மாறினா நெல் மணிகள் வரும்ல, இந்த நெல் மணிகள் சின்ன தேவியா. இந்த மூத்த தேவி மூதேவி போனாதான்
ஸ்ரீதேவி வரும். ஸ்ரீதேவினா சின்ன தேவியா, அந்த நெல்மணிகள் வீட்டுக்கு வரும்னு வார்த்தைகளில் வாழ்வியல் முறைகளை வச்சிருக்காங்க. இந்த மூத்த தேவியான குப்பை கிடங்கு எடுத்து கொண்டு போய் வயல்ல போடணும், அது உரமா மாறும், அது இந்த நெற்கனிகளை கொடுக்கும். எவ்வளவு பெரிய வாழ்வியல் முறை சார். அதே போல ஊர்களில் திருவிழா கொண்டாடுவாங்கல்ல, மகிழ்ச்சியா திருவிழால முக்கியமான திருவிழா என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஊர்கள்லயும் தீர்த்தவாரின்னு ஒரு விழா எடுப்பாங்க. தீர்த்தவாரின்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு ஒரு குளம் இருக்கும். அந்த குளம் நிரம்பிருச்சுன்னா தீர்த்தவாரின்னு எடுப்பாங்க. அந்த கோயிலினுடைய உற்சவர் எடுத்துட்டு வந்து அந்த குளத்துல ஒரு சப்பரம் கட்டி அந்த குளத்துல இருந்து அந்த உற்சவரை வந்து அப்படி சுத்தி கொண்டு வருவாங்க, தீர்த்தவாரின்னு. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்ன தெரியுமா சார்? மிகப்பெரிய நீர் மேலாண்மைங்க, மிகப்பெரிய நீர் மேலாண்மை. இப்ப அருவியிலிருந்து ஆறா வருது, ஆறுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏரிகளாக வெட்டி வச்சிருந்தோம், மிகப்பெரிய ஏரிகள் வெட்டி வச்சிருந்தோம். இந்த ஏரிகள்ல இருந்து ஒவ்வொரு கிராமத்துக்கா விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படும். இந்த தண்ணீர் போகக்கூடிய இடம் இருக்குல்ல, அது கால்வாய்கள் காலாங்கரை வழியா போய் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குளங்களை நிரப்பும். ஏரிகள்ல இருந்து குளங்களை போய் நிரப்பும். சரியா? இப்ப எங்க கிராமத்துல குளம் நிரம்பிருச்சு, எங்களுக்கு தண்ணி போதும், நீங்க பக்கத்து கிராமத்துக்கு தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல. எங்க கிராமத்துல குளம் நிரம்பிருச்சு, பக்கத்து கிராமத்துக்கு திறந்து விடுங்கன்னு சொல்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் சார் தீர்த்தவாரி ஃபங்க்ஷன். அதுதான் தீர்த்தவாரி ஃபங்க்ஷன். தீர்த்தவாரி நடத்திட்டாங்கன்னா அவங்க ஊர்ல குளம் நிரம்பிருச்சுன்னு அர்த்தம். இனிமே பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு அந்த ஏரி தண்ணீரை திறந்து விடணும். எவ்வளவு பெரிய நீர் மேலாண்மைங்க. ஒரு விழாவிற்கு பின்னால் ஒரு நீர் மேலாண்மை வச்சிருக்காங்க. நம்ம சாதாரண ஒரு வார்த்தை சொல்றோம்ல, அவன் ஒரு மடையம் பான்றோம்ல, அவன் ஒரு மடையம்பா. மடையன்னா என்ன அர்த்தம்னு வச்சுட்டோம்? முட்டாள்னு வச்சிருந்தோம். மடையன்னா முட்டாள் தானே நம்ம சொன்னோம். அதற்கு பின்னால எவ்வளவு பெரிய வாழ்வியல் இருந்திருக்கு தெரியுமா சார்? மடையர்கள்ன்றவங்க யார் தெரியுமா? இந்த டேம் கட்டியிருக்காங்களா, அந்த காலத்துல நீர் தேக்கத்துல டேம்லாம் இப்ப கட்டுறோம்ல, இன்னைக்கு மெஷின் வச்சு அந்த டேமை திறந்துடுறோம், சிஸ்டம் மூலமா திறந்துடுறோம். ஒரு கட்டத்துல மடை அடைச்சு வைப்பாங்க, தண்ணீர் தேங்குவதற்காக மடை அடைச்சு வைப்பாங்க. இப்ப அது நிரம்பிருச்சுன்னா, அந்த ஏரி நிரம்பிருச்சுன்னா, குளம் நிரம்பி அந்த குட்டை அந்த ஏரி மிகப்பெரிய ஏரி நிரம்பிருச்சுன்னா, இந்த மடை திறப்பவர்கள்னு ஒவ்வொரு ஊர்கள்லயும் இருந்திருக்காங்க. இந்த மடை திறப்பவர்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? தான் உயிரை பணைய வச்சு தண்ணிக்குள்ள போய் அந்த மடையை திறந்து விடணும் சார். இந்த மடையை திறக்கும் போது திரும்பி வருவாங்களான்னு சொல்லவே முடியாது. அந்த ஏரி தண்ணீர் அடிச்சுட்டு போயிடும். 100 பேர் போய் மடை திறக்க போனாங்கன்னா 2 பேர் வெளியே வந்தாங்கன்னா அதிகம், 2 பேர் வெளியே வந்தாங்கன்னா அதிகம், அதிகபட்சம் 2 பேர் வந்தாங்கன்னா அதிகம். மற்ற அத்தனை பேருமே தண்ணீர் அடிச்சுட்டு போயிடும். தான் உயிரை பணயம் வைத்து தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்து இந்த ஊருக்காக என்று சொல்லி ஒருவர் தன்னையே தியாகம் செஞ்சு தண்ணீருக்குள்ள போய் அந்த மடையை திறந்து விடுறாங்கல்ல, அவர்கள் பெயர் தான் மடையர்கள். அவங்களுக்கு பின்னாடி ஊரே சேர்ந்து அவங்களுடைய நினைவை பூஜை செய்வாங்க. மடையர்களுக்கான பூஜைகள் நடந்திருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றோம்? அந்த தியாக உள்ளங்களை, அந்த தியாகத்தினுடைய பெயர்களை முட்டாள்கள் என்று சொல்வதற்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்ல. அப்போ உண்மையான முட்டாள்கள் யார் தெரியுமா? இன்றைக்கு நம்ம முன்னோர்களுடைய வாழ்வையெல்லாம் தொலைத்து விட்டு, அவர்களுடைய சொற்களை எல்லாம் தொலைத்து விட்டு, இந்த சமூக வலைதளங்கள் சொல்லித்தரக்கூடிய இந்த கிடங்குகளுக்குள், இந்த சமூக வலைதளங்கள் கிடக்கக்கூடிய இந்த குப்பைகளுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறோமே, உண்மையிலேயே நாம் தான் முட்டாள்கள். ஒரு ஊருக்காக தான் உயிரையே பணயம் வைக்கக்கூடிய மனிதர்கள் நம் முன்னோர்களாக இருந்திருக்கிறார்கள். விளையாட்டில் வாழ்வியலை சொல்லிக் கொடுப்பவர்கள் நம் முன்னோர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுப்பவர்கள் நம் முன்னோர்களாக இருந்திருக்கிறார்கள். உரங்களை பற்றி சொல்லிக் கொடுப்பவர்கள் முன்னோர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த அறிவார்ந்த சமூகத்திலிருந்து வந்த நாம் அறிவார்ந்த விஷயங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டுமே தவிர, இந்த சமூக வலைதளங்களில் இருந்து நாம் அடுத்த தலைமுறையை காப்பாற்றி அறிவு சார்ந்த தலைமுறையை உருவாக்கினால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் எல்லோருக்கும் இனிய நாளாகும். நன்றி.